ஈரானில் நிலவிவரும் அசாதாரண சூழல் மற்றும் அமெரிக்காவின் சாத்தியமான இராணுவ நடவடிக்கை காரணமாக அங்கிருக்கும் இந்தியர்கள் உடனே வெளியேறுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 15% வரை வரி விதிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் சில தீர்ப்புகளும் ட்ரம்பின் எதிர்வினைகளும் சர்வதேச அளவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்றுள்ளார். அதே சமயம் அதிபர் முகமது ஷஹாபுத்தீன் இடைக்கால அரசின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் நிலவுகிறது. உலகின் தேடப்படும் போதைப்பொருள் கடத்தல் தலைவன் எல் மென்சோ மெக்சிகோ இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிறப்பு திருத்தப் பணிகளுக்கு பிறகு தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதில் சுமார் 70 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டு தற்போது மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது. த.வே.க. தலைவர் விஜய் மற்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இடையேயான அரசியல் போட்டி குறித்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் ட்ரெண்டிங்கில் உள்ளன. டெல்லி மீரட் இடையேயான அதிவேக ரயில் காரிடாரை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். குஜராத்தில் ஹீரோ ஆக வேண்டும் என்ற ஆசையில் ரயில் தண்டவாளத்தில் வெடிமருந்து வைத்த முன்னாள் இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பும் ஒத்திகையை நாசா வெற்றிகரமாக முடித்துள்ளது. உலகின் சிறந்த ஏஐ பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் சிங்கப்பூர் மற்றும் சீனா முதலிடத்தில் உள்ளதாகவும் அமெரிக்கா பின்தங்கியுள்ளதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.